ரொம்ப மனிதர்களை பேசுகிறோம். சிலர் கடந்து செல்கிறார்கள். சிலர் தான் நம்மளை கடத்தி செல்கிறார்கள். அந்த வகையில் இந்திய விடுதலைக்கு ஏகப்பட்ட பேர் போராடினா கூட, பாடுபட்டா கூட, எனக்கு தெரிஞ்சு நான் மகாத்மா காந்தியை மதிக்கிற விட, பெரிய பெரிய தலைவர்களை மதிக்கிற விட, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மேல் உள்ள மரியாதை ஈடு இணையற்ற மரியாதை. அதற்கு காரணம் ரொம்ப துறந்தவர். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரிசாவிலேருந்து படிக்கிறதுக்கு லண்டனுக்கு அனுப்பியிருந்தா கூட ஐசிஎஸ், இன்றைக்கி ஐஏஎஸ் கலெக்டருக்கு தகுதியானது, அன்றைக்கி ஐசிஎஸ்ஸாக இருந்தது. அதில் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றால் கூட எனக்கு இந்த கலெக்டர் பதவி மேலே ஈடுபாடு இல்லை, என் தேச விடுதலைக்காக பாடுபடன்னு சொல்லி, காந்தியோட இணைந்து பணியாற்றன்னு சொல்லி அந்த பதவியவே திறந்துட்டு, ஆங்கிலேயருக்கு கீழே நான் வேலை பார்க்க விரும்பலைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் லண்டன்லேருந்தே வந்து காந்தியோட சில கருத்து முரண்பாடுகள் வருது. ஒரு அகிம்சை வழியில் போய் என்றைக்குங்க விடுதலை பெற, ஒரே வீரனாக இருக்கணும், துணிஞ்சு சண்டை போடணும் அப்படிலாம் பேசி காங்கிரஸ் தலைவருக்கான போட்டி நடக்கும்போது காந்தி அவர்களை ஒரு நிறுத்துகிறாரு. நேதாஜி அவர்களும் அதற்கு போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. ஆனால் காந்திக்கு உடன்பாடில் போராட்டம் செய்கிறார். அதற்காகவே அந்த காங்கிரஸ் தலைவர் பதவியை துறந்துட்டு புதிதாக பார்வர்ட் பிளாக்குன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான கட்சியை துவங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மின்ற ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறார். அதுக்கு நிறையா பக்கபலமாக தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முழு மூச்சாக அதுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயம். அதற்கடுத்த ரொம்ப இந்திய போராட்டத்துக்காக, விடுதலைக்காக நிறையா இராணுவ தளவாடங்கள் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, என்ன செய்யன்னு சொல்லி காந்தியடிகள் ஒரு அகிம்சை வெளில போனால் ஒரு போர் முறையில் போவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாடாக நீர்மூழ்கி கப்பல்லையே 6 மாதம் சுற்றிருக்கார் சார். நீர்மூழ்கி கப்பல். அதில் ஒரு இஸ்லாமிய நண்பர் கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 50 லட்ச ரூபா உதவி செய்கிறார். இப்படி ரொம்ப அங்கே ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மனிதர்களை தன்னை அன்பால் ஈர்த்து தன்னுடைய வீரத்துக்காக அவங்கெல்லாம் தன்னுடைய நட்பில் இணைத்து, அவர் காந்தியோட எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அதை விட நேதாஜியோட இணைந்து இத்தாலிக்கு போகிறாரு. ரஷ்யாவிலேருந்து இத்தாலிக்கு போய் ஜப்பானோட நண்பர்களை பார்த்து, இதே நேரத்தில் ஜெர்மனிலேருந்து ஹிட்லர் மூலம் அழைப்பு வருது. போய் பார்க்க போகும்போது உங்களை இராணுவ தளவாடங்கள்லாம் தர்றோம், போர்க்கருவிலாம் தர்றோம், ஆனால் என்னை பற்றி ஹிட்லரை பற்றி நீங்கள் ஒரு மேக்சினில் ஒரு குறிப்பிட்டிருந்தீங்க, அது நீக்குங்க. அதுக்கு நேதாஜி சொல்கிறாரு, பேசுனது தான், அப்படி நீக்க முடியாது, உங்கள் இராணுவ தளவாடமே தேவையில்லை அப்படிலாம் அப்பையும் வீரத்தோடு பேசுகிறது. இப்படி ரொம்ப பாடுபட்ட அந்த நேதாஜியுடைய வரலாறை இதோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச போகிறேன். இந்த இளைய தலைமுறையில் இப்படியாப்பட்ட தலைவர்களை கொஞ்சம் யோசிக்கணும் சார். பாருங்க, 6 மாதம் நீர்மூழ்கி கப்பல், ஜெயிலில் அத்தனை ஆண்டுகள், எங்கெங்கே நாட்டுக்கு வர்றாரு. இன்றைக்கி உள்ள போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் மறைஞ்சு ஜெயிலிருந்து தப்பிச்சு மாறு இடத்துல போய் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் பகத்சிங் எப்படி கடைசி நேரத்தில் கூட இந்த நாட்டுக்காக சிறு வயசில் தன் உயிரை மாய்த்து கொண்டார். அது மாதிரி ரொம்ப தலைவர்கள் நினச்சிப்பாங்க சார். உண்மையான சூப்பர் ஸ்டார் எனக்கு அவர் தான். எப்படி அவர் வரலாறு படிக்கும்போது எதுக்கோ செலவழிக்கிறீங்க நேரம். இந்த மாதிரி தலைவர்கள் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்தது, அவர் மேலே ஈடுபாடு வந்தது. இன்றைய இளைய தலைமுறைகள் வேணுமனே சும்மா அப்படி கரிசல் மாற்றுறதும், ஒரு ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணுறதும் அது கிடையாது. சேகுவாரா பனியன் போடுறதும், சும்மா நேதாஜி ஃபோட்டோ மாட்டிக்கிறதும் மரியாதை கிடையாது. அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அவர்கள் 10 கொள்கையில் ஒரு கொள்கையை கடைபிடிச்சாலே போதும் என்பதை இன்றைய இளைய தலைமுறைக்கு சொல்லி, இந்த வாரம் முழுவதும் நேதாஜி அவருடைய அந்த போராட்டமும் நம்மளுக்காக செஞ்ச தியாகங்களை பற்றி பேசுகிறதுக்கு இது ஒரு முன்னுரை.